Hi everyone, mouse operations பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல mouse over பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் how to mouse over an element, how to inspect element under mouse over, how to click element under mouse over. இன்ஸ்பெக்டும் கிளிக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோமே அப்படின்னு கேட்டா கரெக்ட் தான். பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் அப்ளிகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் இதுதான். இதுல மெயின் ஐட்டம் 2ங்கிற இந்த டேபை தான் மவுஸ் ஓவர் பண்ண போறோம். அண்ட் இதுக்குள்ள வர ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா, லிஸ்ட். இதுல தான் ஒரு லிஸ்ட் ஐட்டம் கிளிக் பண்ண போறோம். ஓகே, இப்போ இன்ஸ்பெக்ட் பண்றதுல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இப்போ மெயின் ஐட்டம் 2வை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுங்க. என்ன பண்ணுவோம், இந்த ஐகானை கிளிக் பண்ணி மெயின் ஐட்டம் 2 இன்ஸ்பெக்ட் பண்ணிடுவோம். ஓகே டன், மெயின் ஐட்டம் 2வை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதுல இருக்கிற ஏதோ ஒரு லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஐட்டமை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஓகே, மெயின் ஐட்டம் 2வை கிளிக் பண்ணிட்டோம். லிஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றோம், இதை சூஸ் பண்ணணும் தானே. இங்க போய் இதை சூஸ் பண்றோம். இங்க பார்த்தா லிஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆன லிஸ்ட்ல எப்படி நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியும்? ஸோ இதுதான் எங்க பிரச்சனை. நீங்க மவுஸ் ஓவர் பண்ணும்போது என்ன ஆகுது, லிஸ்ட் ஓப்பன் ஆகுது. நீங்க அதை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு நீங்க போய் செலக்ட் பண்ணும்போது லிஸ்ட் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த கேஸ்ல இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது தானே. ஸோ இது மாதிரி வர கேசஸ்ல எப்படி இன்ஸ்பெக்ட் பண்றது, இன்ஸ்பெக்ட் பண்ணி கிளிக் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். Eclipse போங்க. Eclipseல mouse operations கீழே ஒரு class create பண்ணிக்கிறேன். New class. இதுல mouse over தானே. So mouse over operations ஒரு class with main method ஓட create பண்ணிக்கிறேன். So இப்போ ஒரு class with main method create ஆயிடுச்சு. So first என்ன பண்ணணும், browser launch பண்ணணும், URL load பண்ணணும். ஸோ இது டீட்டெயில்டா Selenium step by step playlistல செகண்ட் வீடியோ how to launch browser அதுல டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். ஸோ அதனால நான் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்றேன். இன்கேஸ் இதுல டவுட் இருக்கு, இந்த வெப்டிரைவர் டிரைவர், நியூ குரோம் டிரைவர், இந்த மேக்ஸிமைஸ் பண்றது, கெட் பண்றது புரியலைன்னா ப்ளீஸ் Selenium playlistல இருக்கிற செகண்ட் வீடியோ how to launch browserல பாருங்க. அதுல தான் இந்த ஸ்டெப்ஸ்க்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். thread.slip எரர் அடிக்குது. ஸோ அதுக்கு add throws declaration கொடுத்துறேன். இப்போ URL மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ URL மட்டும் சேஞ்ச் பண்றேன். இப்போ நம்ம எடுத்திருக்கிற URL இதுதான் URL. ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட், கண்ட்ரோல் S. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, how to mouse over an element. இது பார்க்க போறோம். mouse operations வந்தாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது actions class. ஓகே, actions S வரும், actions class. ஏஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. A for actions, M for mouse. ஸோ mouse operations வந்தாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது actions. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், actions கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். actions S கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க. action equal to new keyword ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஸோ action கொடுத்து S கொடுங்க. இது என்ன கேக்குது, வெப்டிரைவர் வேரியபிள் ஆர்குமெண்டா கேக்குது. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு டிரைவர் வேரியபிள ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம். எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. ஓகேவா, ஆக்ஷன்ஸ் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மவுஸ் ஓவர் பண்ண போற எலிமெண்ட் என்னது, மெனு ஐட்டம் 2. அதுல இன்ஸ்பெக்ட் பண்றதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ எப்பவும் போல இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிட்டு மெயின் ஐட்டம் 2 ஹோவர் பண்ணுங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் சைட் டிஸ்ப்ளே ஆகுது. ப்ராப்பர்ட்டிஸ்ல பாருங்க, இது ஏங்கிற டேக்குள்ள இருக்கு. இதானே
A for anchor tag. ஒரு எலிமெண்ட் ஆங்கர் டேக் கீழே வந்துச்சுன்னா அது லிங்க். பார்க்கும்போது இது ஒரு பட்டன் மாதிரி இருக்கு, பட் இது பட்டன் கிடையாது. இது வந்து ஆங்கர் டேக் குள்ள கொடுத்துருக்காங்க. ஏ டேக் குள்ள இருந்தாலே அது ஒரு லிங்க். செலீனியம்ல லிங்க்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு செப்பரேட் லொகேட்டர்ஸ் இருக்கு. செலீனியம்ல டோட்டலாவே 8 to 9 லொகேட்டர்ஸ் தான் இருக்கும். அதுல லிங்க்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு செப்பரேட்டா 2 லொகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு லிங்க் டெஸ்ட், ஒன்னு பார்ஷியல் லிங்க் டெஸ்ட். இதுவும் சேர்த்து இதுல பார்த்துடலாம். ஓகேவா? எக்லிப்ஸ் போவோம். எப்பவும் போல driver டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். ஓகேவா? ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட், இது வரைக்கும் ஐடி எக்ஸ்பாத் எல்லாம் பார்த்தோம். இது வந்து லிங்க். ஏன் லிங்க்? ஏ டேக் கீழ இருக்கு. ஏ டேக் கீழ வந்தாலே அது லிங்க் தான். ஓகேவா? இதுல லிங்க் கண்ட்ரோல் பண்ற மாதிரி எது இருக்குன்னு பார்க்கலாம். இதா இருக்கு பாருங்க, ஒன்று லிங்க் டெஸ்ட். இன்னும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா? 2 இருக்குன்னு சொன்னேன். ஸோ இன்னொன்று வந்து பார்ஷியல் லிங்க் டெஸ்ட். ஸோ இந்த 2 லொகேட்டர்ஸ் தான் லிங்க்ஸை கண்ட்ரோல் பண்ணும். லிங்க் டெஸ்ட் எப்போ கொடுக்கணும்னா அந்த லிங்கை வந்து இது என்டையரா நீங்க கொடுத்தீங்கன்னா லிங்க் டெஸ்ட் கொடுக்கணும். பார்ஷியல் லிங்க் டெஸ்ட்னா என்டையரா கொடுக்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு போர்ஷனை மட்டும் தான் கொடுக்க போறேன்னா பார்ஷியல் லிங்க் டெஸ்ட். இப்போ வந்து நம்ம லிங்க் டெஸ்ட் கொடுப்போம். லிங்க் டெஸ்ட் என்ன கேக்குது? ஸ்ட்ரிங் கேக்குது. ஸோ அது வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். டபுள் கோட்ஸ்குள்ள இதை பாஸ் பண்ணணும். எதை பாஸ் பண்ணணும்னா இதோட நேம். இதோட நேம் தான் இதோட வேரியபிள். ஓகேவா? ஸோ இந்த மெயின் ஐட்டம் 2 இருக்கு பார்த்தீங்களா? இதை வச்சு தான் என்ன பண்ணும்? செலீனியம் இந்த எலிமெண்ட்டை லொகேட் பண்ணும். ஸோ இந்த மெயின் ஐட்டம் 2ங்கிறத மெயின் ஐட்டம் 2ங்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன பண்ணணும்? இதை ஏதாவது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். இது வந்து வெப் எலிமெண்ட். ஸோ வெப் எலிமெண்ட் கீழே ஸ்டோர் பண்றேன். வெப் எலிமெண்ட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் வெப் எலிமெண்ட். இது வந்து என்னது? மெயின் ஐட்டம் 2 லிங்க் கொடுத்து ஈக்குவல் டு கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் ஐ கொடுத்தா அலைன் ஆயிரும். இந்த இப்போ மெயின் ஐட்டம் 2ங்கிற எலிமெண்ட்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ மவுஸ் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான். மவுஸ் ஓவருக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ற இந்த ஆக்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆக்ஷன்ங்கிற வேரியபிள்குள்ள தான் மவுஸ் ஓவர்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஆக்ஷன் டாட் மவுஸ் ஓவருக்கு மவுஸ் ஓவருக்கு மூவ் டு எலிமெண்ட். ஓகேவா? இதுல பாருங்க, மூவ் டு எலிமெண்ட் இத்தனை 2 எலிமெண்ட் கேக்குது. ஒன்னு வந்து வெப் எலிமெண்ட் மட்டும் கேக்குது. இன்னொன்னு வெப் எலிமெண்டும் இன்டெக்ஸ் இன்டு ஒய் எல்லாம் கேக்குது. இப்போதைக்கு நமக்கு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால வெப் எலிமெண்டே கொடுத்துருங்க. இந்த செகண்ட் மூவ் டு எலிமெண்ட் பை வெப் எலிமெண்ட். நீங்க வெப் எலிமெண்ட் கொடுக்கும் போதே பாருங்க, ஐடியே ஸ்மார்ட்டா ரெகனைஸ் பண்ணி இதை ஆட்டோ ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ மூவ் டு எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு டாட் பெர்ஃபார்ம்ங்கிற ஃபங்க்ஷனை கூட கண்டிப்பா கால் பண்ணணும். இது கால் பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு எலிமெண்ட்டை வந்து மவுஸ் ஓவர் பண்ணணும்னா அதுக்கான ஃபங்க்ஷன் என்னது? மூவ் டு எலிமெண்ட்ங்கிற ஃபங்க்ஷன்ல அந்த எலிமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம்ங்கிற ஃபங்க்ஷனை கூட கால் பண்ணணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, இப்போ பாருங்க ப்ரௌசர் லான்ச் ஆகி URL லோட் ஆகி மெயின் ஐட்டம் 2ங்கிறதுல வந்து மவுஸ் ஓவர் ஆயிடுச்சு. மவுஸ் ஓவர் பெர்ஃபார்ம் ஆனனால தான் கீழே இருக்கிற லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளோட டாபிக்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோம். how to mouse over an element. ஓகே, how to mouse over an element கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டாபிக் 2 how to inspect element under mouse over பார்க்க போறோம். அப்ளிகேஷன் போங்க. இப்போ இதை எப்படி இன்ஸ்பெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுங்க ஃபர்ஸ்ட் இதை டவுன்ல கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இதுல சோர்சஸ்ன்னு ஒரு டேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த டேப்குள்ள போய்க்கோங்க. டேப்குள்ள
event listeners breakpoints. ஓகேவா, event listeners breakpoint இதை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல மவுஸ்ன்றது பாத்தீங்களா, இந்த மவுஸை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல கிளிக்க வந்து செக் பண்ணுங்க. இது இப்ப என்ன பண்ணும்னா இந்த அப்ளிகேஷனை டீபக் பண்ண ஸ்டார்ட் ஆகும். நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா அதோட இன்டெண்டட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் இன்டெண்டட் ஆக்ஷன் மட்டும் தான் பெர்ஃபார்ம் ஆகும், செகண்ட் ஒன் பெர்ஃபார்ம் ஆகாது. அப்படியே இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டாட்டிக்கா மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க கிளிக் பண்ற வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ல எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. ஓகேவா, அது இப்ப பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணுங்க, மெயின் ஐட்டம் 2 வந்து கிளிக் பண்ணுங்க. என்ன ஆயிடுச்சு, கிளிக். இப்ப என்ன பண்ண போறோம், மெயின் ஐட்டம் 2ங்கறத வந்து கிளிக் பண்ண போறோம். ஓகேவா, கிளிக். இங்க என்ன காமிக்குது, பாஸ்ட் இன் டீபகர். ஸோ இந்த என்டையர் அப்ளிகேஷனும் நெக்ஸ்ட் கிளிக் நீங்க பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் பாஸ்ட்ல இருக்க போகுது. ஸோ அதுக்குள்ள நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், எலிமெண்ட்ஸ்ங்கிற டேபுக்கு திரும்ப வந்துடுங்க. வந்துட்டு இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ எதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும், இப்போ பாருங்க இந்த லிஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகல பாத்தீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க கிளிக் பண்ற வரைக்கும், இப்போ நான் மவுஸ் ஓவர் தான் பண்றேன், கிளிக் பண்ணல. சப்போஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு டீபக் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கிளிக் பண்ணாதீங்க, தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதுல வைங்க, மவுஸ் ஓவர் பண்ணிட்டு செகண்ட் கிளிக் பண்ணேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த சப் ஐட்டம்ல அது டீபக் ஆக ஸ்டார்ட் ஆகி ஸ்டாட்டிக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்க, இதோட இந்த சப் ஐட்டம்ங்கிறது வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுவும் எகெயின் ஆங்கர் டேக்ல தான் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு லிங்க் தான். இப்போ சப் ஐட்டம்ங்கிற இந்த எலிமெண்ட் தேவைன்னா எகெயின் லிங்க் டெஸ்ட் கொடுத்து தான் இதை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஆங்கர் டேக்ல இருக்கு, நம்ம அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், இதுக்கு கீழே how to inspect element under mouse over. இப்போ என்ன பண்ண போறோம், டிரைவர் கிட்ட driver dot find element by dot link test. ஏன்னா அது வந்து again ஒரு ஆங்கர் டேக்ல தான் இருக்கு. ஸோ லிங்க் டெஸ்ட், அது என்ன லிங்க் கீழே இருக்கு, என்ன டெக்ஸ்ட், சப் ஐட்டம்ங்கிறது தான். ஸோ இந்த சப் ஐட்டமை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்க சப் ஐட்டம் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணோம், மவுஸ் ஓவர் கீழே இருக்கிற லிஸ்ட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னது, how to inspect element under mouse over, இதுவும் முடிச்சிட்டோம். அண்ட் தேர்ட் ஒன் என்னது, how to click element under mouse over. இன்ஸ்பெக்ட் பண்றது மட்டும்தான், ஃபைண்ட் ஆயிடுச்சுன்னா கிளிக் பெர்ஃபார்ம் பண்றது ஈஸி தான். டாட் கிளிக் வந்து கால் பண்ண போறோம். இது கூடவே வேண்டாம், இது ஒரு எலிமெண்ட்ல ஸ்டோர் பண்ணி பார்ப்போம். வெப் எலிமெண்ட்ல வெப் எலிமெண்ட், இது என்னதுன்னா மெனு லிஸ்ட் தானே, மெனு லிஸ்ட்ல இருக்கிற சப் ஐட்டம் இதுல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். again தேர்ட் ஒன் பார்க்க போறோம். தேர்ட் ஒன் என்னது, கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் ஐ, என்னது how to click element under mouse over. ஸோ என்னது, இந்த மெனு லிஸ்ட்ல தான் அந்த லிஸ்ட் ஐட்டம் இருக்கு. ஸோ மெனு லிஸ்ட் டாட் கிளிக், இதுல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. கிளிக் போட்டுட்டு எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா அலைன் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, இப்போ பாருங்க, குரோம் ஓப்பன் ஆகி URL லோட் ஆகி மெயின் ஐட்டம் 2ங்கிற வெப் எலிமெண்ட் மேல மவுஸ் ஹோவர் ஆகி சப் ஐட்டம்ங்கிற லிஸ்ட் வந்து ஃபைண்ட் ஆகி அது கிளிக்கும் ஆயிடுச்சு. ஒரு ரீகேப் பார்க்கலாம். how to mouse over an element. மவுஸ் ஓவர் an element வந்தாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது
ஆக்ஷன்ஸ் கிளாஸ் தான். வெப் பேஜ்ல எந்த ஒரு வெப் எலிமெண்ட்டை மவுஸ் ஓவர் பண்ணணும் அப்படின்னாலும் ஆக்ஷன்ஸ் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஏஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏ ஃபார் ஆக்ஷன்ஸ், எம் ஃபார் மவுஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஆக்ஷன்ஸ் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இதுல டிரைவர் வேரியபிள ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். அண்ட் அந்த ஆக்ஷன்ஸ் கிளாஸ்க்குள்ள இருக்கிற மூவ் டு எலிமெண்ட்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு வெப் எலிமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு டாட் பெர்ஃபார்ம்ங்கிற ஃபங்க்ஷனை கூட கால் பண்ணணும். ஸோ இதை கால் பண்ணீங்கன்னா எந்த ஒரு வெப் எலிமெண்ட் மேலேயும் மவுஸ் ஓவர் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அகைன் மவுஸ் ஓவர் கீழே இருக்கிற லிஸ்ட்ல ஏதாவது ஒரு வெப் எலிமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி சோர்சஸ் டேப்க்குள்ள ஈவன் லிசனர் பிரேக் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஈவன் லிசனர் பிரேக் பாயிண்ட்ஸ்க்கு போகணும். ஈவன் லிசனர் பிரேக் பாயிண்ட்ஸ்ல மவுஸ்ங்கிற செக்ஷன்ல கிளிக்குங்கிறது கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிளிக் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அப்ளிகேஷன் டீபக் மோடுக்கு போயிடும். எகெயின் எங்க எலிமெண்ட்ஸ் டேபுக்குள்ள வந்துட்டு இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இது மேல மவுஸ் ஓவர் பண்ணிட்டு இப்போ கிளிக் பண்ணுங்க. எகெயின் அந்த சப் ஐட்டம்ங்கிற வெப் எலிமெண்ட் கீழே டீபக் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த கேப்ல இதுதான் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ். இதை வந்து ஹோவர் பண்ணி, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸை அட்டைன் பண்ணிட்டு எப்பவும் போல கிளிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மவுஸ் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ.